ஆனா பேசுறீங்களா? நம்ம இப்போ இருக்கிற இடம் எதுனா தாமிரபரணி உருவாகிற இடம் காரையார் டேம்ல இருக்கும். இங்கதான் தாமிரபரணியே உருவாகுது. அவ்வளோ அருமையா இருக்குன்னு நீங்களே பாருங்க. முந்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வர இங்க பரிசல் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பரிசல்ல இருந்து உள்ள போனீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கு, நல்லா குளிக்கலாம். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருந்து அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஜஸ்ட் நம்ம வியூ தான் இப்போ பார்க்க முடியுது நம்மளால. இதுதான் நடந்து போற பாதை. டேமை ஃபுல்லா பாக்குறதுக்கு படகு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த வியூவை பார்க்க போறோம். வேற இங்க சொல்ல போனோம்னா இங்க நிறைய முதலைகள் இருக்கு. ஸோ யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இந்த அணை பாத்தீங்கன்னா 1938 திறந்திருக்காங்க. தாமிரபரணி சொல்ல போனா கீழே இங்க அப்பர் கேம்ப்னு இருக்கு, கீழே லோவர் கேம்ப். இந்த இடத்துல அந்த பைப் வழியா இது பண்ணிட்டு கரண்ட் உற்பத்தி பண்றாங்க. நீங்க சொல்லுங்க பூபதி, இது இடம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது ரொம்ப நல்லா இருந்தது. வர்ற வழிகள் வனவிலங்குகள் நிறைய இருக்கு அப்படின்னு போர்டு மட்டும் தான் இருந்துச்சு. நான் ஒரு வனவிலங்குமே பார்க்க முடியல. அது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. நம்ம பார்த்தது வெறும் காட்டுக்கோழிய பார்த்தோம், மயில பார்த்தோம், வேற எதுவுமே நம்மளால பார்க்க முடியல. ஆனா இது சில்லுன்னு தான் இருக்கு. மேபி சி லெவல்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு தெரியல. கிளைமேட் நல்லா தான் இருக்கு. ஓகே, இந்த வியூ ரொம்ப அருமையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா போட் இங்க நம்மள குளிக்க விட்டுருந்தா மிகவும் ரொம்ப அருமையா இருந்திருக்கும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம், படகு கட்டணம் ஒரு நபர் ஒன்றுக்கு ரூபாய் 30 என்று போட்டிருக்காங்க. ஆனா இங்க படகே இல்ல. படகு இருக்கு, பரிசல், ஆனா விடுறது இல்ல. ஃபுல்லா இங்க வர்றவங்க இந்த கேரி பேக் இதெல்லாமே போட்டு இந்த படகு இருக்கிற இடத்த நீங்களே பார்க்கலாம். இதுதான் அந்த படகு உள்ள ஏரியா. நான் எவ்வளவு டேம் போயிருக்கேன், அவ்வளவு அருமையா நான் பார்த்தது இல்ல. மிக மிக அருமையா இருக்கு இந்த இடம். குரங்குகளும் இங்கே அருமை கொஞ்சம் நிறையவே இருக்கு. எங்களோட டீம்ல பிரவீன், நீங்க வாங்க பிரவீன். இது உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பயணம்? எப்படி இந்த டேம் உங்களுக்கு எப்படி தோணுது, எப்படி இருக்குங்கிறீங்க? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்தது இல்ல. டேம் நான் நிறைய இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன், சாத்தனூர் டேம் இந்த மாதிரி சில இடங்கள்லாம் பாத்திருக்கேன். ஆனா இந்த டேம் ரொம்ப அழகா இருக்கு. இடம் ரொம்ப நீட்டா இருக்கு. வழியில பாத்தீங்கன்னா சிறு சிறு உயிரினங்கள்லாம் பாத்துட்டு வந்தோம். இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன சொல்றது, யாராச்சும் வேண்டும் மன அமைதி வேணும்னா இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மஞ்சக்காமலை உங்களுக்கு இருந்தா இங்கனக்குள்ள நீங்க கியூர் பண்ணிக்கலாம். இங்கனக்குள்ள சித்த வைத்தியங்கள் நிறைய நிறைய இருக்கு. ஆமா, சொன்னாங்க இந்த மாதிரி மஞ்சக்காமலை இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு வந்தா அதுக்கான மூலிகைகள் எல்லாம் இந்த இடத்துல நிறைய கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, எல்லாருக்கும் குணமாயிருக்கு. அம்மா, நீங்க எல்லாரும் நீங்க இங்க வரலாம். அது போக பாத்தீங்கன்னா இந்த காற்று பட்டாலே உங்களுக்கு மிக நல்லதுன்றது நிறைய பேர் சொல்றாங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம நகரத்துல வாழ்ற மாதிரியான பொல்யூஷன், அந்த சுத்த காத்தெல்லாம் இங்க இருக்காது. இங்க தூய்மையான ஆக்சிஜன் நல்லாவே கிடைக்கும். இடத்த பாருங்க, இவ்வளவு அருமையான ஒரு வியூ. சரி, நம்ம இதோட இந்த பயணத்தை நம்ம இங்கனக்குள்ள முடிச்சுக்கலாம் என்று நினைக்கிறோம். இதோ வேற ஒரு வீடியோ பதிவு. இதுக்கு மேல போனீங்கன்னா நீச்சல் அடிச்சு தான் போகணும், நிப்பாட்டிக்கலாம். இதுக்கு மேல நம்ம போக கூடாது, ஏன்னா இங்கனக்குள்ள முதலைகள் இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.